எந்த பிள்ளையை தள்ளி விட்டா எந்த வயிறு எவ்வளோ கொதிக்கும். ஒவ்வொரு அம்மா வேறும் யோசிக்கணும். ஒவ்வொரு அம்மா வேறும் இந்த மீடியா பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தையும் யோசிக்கணும். எந்த புருஷன் எனக்கு வேணும், எந்த பிள்ளைகளுக்கு அப்பா வேணும், எனக்கு ஒரு தீர்வு வேணும். நீங்க முடிவு தாங்கோ ப்ளீஸ் சார். எங்களுக்கு ஒரு இது எல்லாமே நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அசம்பாவிதம் நடந்தா உடனே அந்த இடத்துக்கு போறாரு டாக்டர். மன்னாருக்கு எல்லாமே அந்த பிரச்சனைக்கு உடனே போனார். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கும் டாக்டர் வருவான்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா டாக்டர் ஹஸ்பண்ட் போலீஸ் நான் செய்யறதை அப்படி உங்களுக்கு அவ சொன்னோம். எங்களுக்கு நிஜமிக்கிற கிராம சேவையாளர்கிட்ட எந்த பிள்ளை பசியில அழுகுது குடுக்குற சாப்பாட்டு பகுதியில் ஒன்றை குடும்பம் கேட்டது தவறா? ஓகே, நாங்கள் இப்போ கட்கோவளம் பகுதிக்கு வந்துட்டோம். அந்த குடும்பம், அந்த தாக்கப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய வீட்டுக்கு இப்போ வந்துக்கிறோம். அவருடைய தாயார் பிள்ளைகள் நெருங்கினோம். வணக்கம். உங்களை பற்றி தான் நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்குது. என்ன விஷயம் நடந்தது? என்ன விஷயம் நடந்தது? கொஞ்சம் சாப்பாடு இந்த பிள்ளைகளுக்கு கேட்டதுதான் பிரச்சனை. சாப்பாடு கேட்டதால பிரச்சனை? சாப்பாடு மட்டும்தான் கேட்டது. அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு வயசான அம்மாவுக்கும் சாப்பாடு நாங்க கொண்டு கேட்டதான் பிரச்சனை. சாப்பாடு கொஞ்சம் ஊரத்து எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு கேட்டதுக்கு தான் ஜிஎஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இப்போ எங்கள் ஹஸ்பண்டை வச்சிருக்கணும். அதுக்கு நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸுக்கு எல்லாம் போய் கேட்டாங்க. எங்களோட ஹஸ்பண்ட் என்ன பிள்ளை செய்த சாப்பாடு ஒரு எங்களோட ஒரு நாங்கள் ஒரு இலங்கையில் ஒரு இலங்கை பிரஜையா தானே இருக்கிறோம். எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதானே. ஒரு கிராம சேவையாளர்கிட்ட வந்து எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு தான் கொண்டு ஒரு அனர்த்த டைம்ல போய் இருந்து கேட்கறது பிள்ளையோ சார்? பிள்ளையா இல்ல தானே. கேட்டதுக்காண்டி என்ன செய்ய? கேட்டதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில தூக்கி வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் விடையில அவன் ஹஸ்பண்ட் வந்து அதே போலீஸா வேலை செய்யறாரு. அப்ப நாங்கள் எல்லார்டையும் கேட்டாங்க எங்கட சரி அப்படி இருந்தாலும் எங்கட ஜிஎஸ் தானே நாங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்க சொல்லி போலீஸ் எல்லாம் சொன்னார். நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் கேளுங்க, கேஸை வளர்க்காதேங்க, உங்களுக்கு தான் கரைச்சல் கஷ்டம் சொல்லி சொன்னிச்சுனா. அப்ப சரி இந்த புள்ளியோட போய் நான் மிஸ் சரி அவர் அப்படி உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டு மெச்சு கொண்ட புள்ளியோட தள்ளி விட்டுட்டா சார். குழந்தையோட தள்ளி விட்டா வெளியில போ உன்னையா இறங்கி வரைச்சோம். அப்படியே வெளியில உண்ணியாரங்க வச்சு வர சொல்லிட்டு தள்ளி விட்டு ஹஸ்பண்ட் போலீஸ் நான் செய்யறதை அப்படி உங்களுக்கு அவ சொன்னோம். தள்ளி விட்டுட்டு சொல்றா உங்களால என்ன செய்ய இயலுமோ செய்யுங்க அப்படின்னு. அப்ப அப்படி ஒரு அதிகாரம் வேலை செய்யறது கண்ட அரச வேலையில இடையூறு விளைவிச்சதுன்னு சொல்லித்தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறா. தூசணங்களால பேசினேன்னா நான் அப்படி ஒரு வார்த்தையிலே பேசுறேன். உங்களோட கணவரங்க இப்ப இருக்காரு? எனக்கு 3 பிள்ளைகள். இது எங்களுக்கு ஒரு தட்ட உதவியும் இல்லை. நாங்க கஷ்டம். அவர் எனக்கு வேலை தட்டி இந்த ஊர்ல கேட்டா தெரியுமா எங்கட நிலைமை என்னண்டு. ஒரு தனி தொழிலும் அப்படி ஒன்றும் இல்ல. சரியான கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இந்த இதை ஒருத்தருமே எடுக்காம இருக்கணும். இதே ஒரு வசதியான ஆக்கள்லையோ இல்ல பெரிய பெரிய ஆக்கள்ட கேசண்டா உடனே எல்லாருமே இந்த உண்மையா நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் கொஞ்சம் ஜனாதிபதிக்கு அனுப்பி எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தாங்க. என் ஹஸ்பண்டை விடணும். எனக்கு வேற எதுவுமே வேணும். சாப்பிடாம இருந்து செத்தாலும் சாப்பிட எனக்கு என்ன மனுஷன் வேணும் சார். எந்த புருஷன் எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு அப்பா வேணும், எனக்கு ஒரு தீர்வு வேணும். நீங்க உடனடியா எனக்கு ஒரு தீர்வு தாங்க. எல்லாருமே வந்து எடுக்கிறீங்க. ஆனா என்ன மனுஷன் நாளை விடாட்டா நான் அதில் தீ குளிச்சே சாவேன். என் மனுஷனும் என் பிள்ளை 3 பிள்ளைகளுக்கு அப்பா வேணும். என் பிள்ளைகள் மன ரீதியாக உளைச்சல் என்ன சமைக்க இல்லை. நான் சாப்பிடாம இருக்கிறேன். அக்காக்களோட சாப்பிடல. என் பிள்ளைகளுக்கு கொடுக்காது சாப்பிடாம என்ன பிள்ளைகளுக்கு யாழ்ப்பாணம் போகலாம் சார். போகலாம் இந்த குழந்தைகளை கொண்டு எத்தனை நான் பொலிசுல இருந்து மன்னிப்பு கேட்டு சனிக்கிழமை கொண்டு என்ன மனுஷனை கொண்டு அப்படி கூட்டிகிட்டு வாங்க போலீஸ் சொல்லி சனிக்கிழமை 10 மணிக்கு சார் போனாங்க. 10 மணிக்கு போக செய்யுங்க ஜிஎஸ் 2 மணிக்கு வருவான்னு சொல்லி சாயல் மாத்தியா கோல் பண்ணி கேட்க 2 மணிக்கு வருவான்னு சொல்லி சொன்னேன். 2 மணிக்கு வர இல்லை 2:30 ஆச்சு. பிள்ளை அழுகிறத பார்த்துட்டு சாயல் மாத்தியா திருப்பி ஜிஎஸ்க்கு கோல் பண்ணி கேட்க சட்ட நடவடிக்கை எடுங்கோ, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி சாயல் மாத்தியா நீங்கள் பிள்ளையோட எக்ஸ்கியூஸ் கேளுங்க, அவ தருவான்னு சொன்ன பிறகு திருப்பி நான் பிள்ளையோட போதான் பிள்ளையை தள்ளி விட்டு வெளியில போ எந்த மனுஷன் பருத்துற போலீஸ் உன்னால என்ன செய்ய முடியுமோ செய் என்று சொல்லி நான் மன்னிப்பு தர மாட்டேன்னு தள்ளி விட்டுட்டேன் சார். அதுக்கு பிறகு அவங்களோட ஹஸ்பண்டோட போட
கூட நான் போய் ஒரு சார் என்னோட ஒய்ஃபோட அப்படி எங்கட மெடிசன் சாப்பாடு கேட்டு பிரச்சனை இல்லை சார் அவட கதைச்சு மெனிச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்க கூட அவர் கூட என்ன மெடிசின் கௌரவம் என்ன மெடிசின் வேலை அவன் இதுக்கு நான் இடையூறு விளைவிக்க மாட்டேன்னு சொல்லி கௌரவத்துக்காண்டி 2 பேர் ஜெயிலுக்கு கௌரவமா அது அவ எங்கட ஹஸ்பண்டுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கறது அது மனித நேயமே இல்லாத ஒரு ஆட்கள் ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாமே நீங்க அவையெல்லாம் ஒன்று பேசி ஒன்றும் அடிக்கல தானே சாப்பாடு மட்டும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாரும் சொல்லினா நாங்க போட்ட கேஸுக்கு இன்னும் ஒரு தள்ளி விட்டான்னு சொல்லி கேஸுக்கு இன்னும் ஒரு இது 11 வேற இல்ல கூப்பிடவும் இல்லை எங்களை. நீங்க கேட்டீங்க நாங்க மன்னிச்சு போறோம் இந்த கேஸ்ல இருந்து போலீஸ்ல என்ன செய்யறீங்களா நான் சொன்னேன் சார் எங்கட ஜிஎஸ் தானே எங்கட பிள்ளைகள் படிக்கிற காலத்துல நான் ஒரு சைனுக்கு போவேன் ஒரு ஐசிஎல் விழா போவேன் அவட பகைக்கையில நாங்கள் அவன் காலில் வேணும்டா விழுகிறோம் எங்களை மன்னிக்க சொல்லி கேளுங்க சொல்ல இல்ல இவையெல்லாம் மன்னிக்க இல்லாது கோர்ட்ஸுக்கு விட்டு இவையில பட்டினி போட்டதான் இவையில என்ன வேணும் நிலைமை என்னட்டு தெரியும் என்று சொல்லி கோர்ட்ஸுக்கு விட்டுட்டேன் சார் 3 பிள்ளையின் நானும் எந்த மனுஷனை நாளைக்கு விடாட்டா நான் அந்த இடத்துல இருந்து வரவே மாட்டேன் நாளைக்கு தீ குளிச்சு நாங்கள் எங்களால் தனிய வாழையில எனக்கு ஒரு தட்டு ஆறுதலும் இல்ல ஒரு தட்டும் இல்ல எங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு போலீஸ் கொண்டு வரணும் வழக்கு தாக்கல் செய்தாச்சா கோர்ட்ஸ்ல ஓ நேத்து என்னன்னு சொல்லி எழுதுக்கணும் தங்கட வேலையை இடையூறு விளைவிச்சாங்க தூசணங்களை பேசினு இடையூறு விளைவிச்சான்னு சொன்ன சாப்பாடு எங்களுக்கு நிஜமிக்கிற கிராம சேவையாளர்கிட்ட எந்த பிள்ளை பசியில அழுகுது குடுக்குற சாப்பாட்டு பொதியில் ஒன்றை குடும்பம் கேட்டது தவறா இதை ஒருத்தருமே கேட்க மாட்டீங்களோ இந்த இலங்கையில வாழ்ற எல்லாரும் தான் தமிழ் மக்கள் சரி சிங்கள மக்கள் சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சாப்பாடு ஒரு என்னன்னு சொல்றாரு வெள்ளத்துல போயிருந்து சமைக்கலாம் இதெல்லாம் வெள்ளமா இருந்த இடம் சாப்பாடு கேட்டது பிள்ளை என்று சொல்லி ஒரு என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த பிள்ளை அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இது சரியோ நீங்கள்லாம் எனக்கு எல்லாரும் எல்லா மக்களும் எனக்கு ஒரு தீர்வு தரணும் என் மனசனை விடாட்டா நான் நாளைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து வரவே மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு அப்பா வேணும் 3 பிள்ளைகளும் அப்பாவும் என் பிள்ளைகள் அப்பா அம்மா அப்பா பிஸ்கெட் வாங்கிட்டு வர காலையில இருந்து என் பிள்ளைங்க இருக்குது அப்பா நாளைக்கு வேற அப்பா அம்மாவோட போயிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் எனக்கு மேன உழைச்சேன் என் 2 மூத்த பிள்ளாத பிள்ளைக்கு அவங்க சொல்லவே இல்லை என்ன விஷயம் உண்டு மூத்தவருக்கு கொஞ்சம் அப்பா அங்கே அந்த அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு அவருக்கு ஒரு டென்ஷன் அம்மா சாப்பிடாம இருக்கிறா ஜோதிச்சு கொண்டு இருக்கிறா தனி இந்த அழுது கொண்டு இருக்கிறாண்டு பக்கத்தில் உள்ள ஆக்கள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறேன் வேறு நாளைக்கு யோசிக்காதீங்க கூட கொஞ்சம் அதான் இப்படி கொஞ்சம் இன்றைக்கு தைரியமாக இருக்கிறேன் லேட்டு சரியாக மனமேல உடைஞ்சு போயிட்டு சாப்பாடு கட்டுறதுக்கு பிழை இல்லாமல் உண்மையிலேயே ஒரு பிழையை செய்து ஒவ்வொரு கிராம சேவையாளர்கிட்டையும் எவ்வளோ பிரச்சனை நடக்குது சொல்லுங்க பாப்போம் எல்லாருமே ஜிஎஸோட ஏதோ ஒரு வகையில் வாயால் கதைச்சு கொள்ளினோம் 37 வருஷம் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து அம்மா கண்ட காலத்தில் கூட ஒரு ஜிஎஸ் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு அரெஸ்ட் பண்ணின வரலாறே இல்லை எங்களோட ஊரில் அப்படி ஒரு விஷயமே நடக்க இல்லை இந்த ஜிஎஸ் வந்து 4 மாசம்தான் ஒரு மக்களையுமே மதிக்கிறே இல்லை எல்லாரையுமே பேசுவா வெட்டியா போய் நில்லு அப்படின்னு தான் பேசுவா மக்களுக்காண்டி தான் ஜிஎஸ் இருக்கு அப்படி இல்லையே ஒரு குழந்தையோட சரி ஜிஎஸ்ன்றது ஒரு விடுங்க சரி பொதுவாக ஜிஎஸ்ன்றது ஒரு பக்கம் விடுங்க அவ ஒரு பொம்பளை கீதாஞ்சலன் சிவாஜினி ஒரு பொம்பளை ஒரு சின்ன குழந்தையோட போனா கீதாஞ்சலன் சிவாஜினி ஒரு பொம்பளை ஒரு சின்ன பிள்ளையோட போனா என்ன செய்வினா உடனே ஐயோ சரி ஏதோ தள்ளி விடுவாங்களா யாராச்சும் தள்ளி விடுவாங்களா இந்த பிள்ளை விழுந்தா இப்ப இதே சின்ன பிள்ளை விழுந்துன்னா இன்றைக்கு ஏஜியோல இருந்து எல்லாத்துலயும் இருந்து என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பினா ஓமா இல்லையோ இன்னைக்கு நீங்க ஜிஎஸ் தள்ளி விட எல்லாருமே பேசாம இருக்கிறீங்க இன்னொரு கிராம சேவையாளுக்கு உதவி செய்யக்கூடாது ஏனென்றா அவையே யோசிக்கணும் தாங்களும் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை என்ற பிள்ளைய தள்ளி விட்டா என்ற வயிறு எவ்வளவு கொதிக்கு ஒவ்வொரு அம்மா வேற யோசிக்கணும் ஒவ்வொரு அம்மா வேற இந்த மீடியா பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய தள்ளி விட்டா எவ்வளவு வேதனையா இருக்கும் கஷ்டப்பட்டவங்கள்ட்ட பிள்ளை என்ன அவ்வளவு கேவலமோ எல்லாருமே பார்த்து சொல்லுங்க இந்த பிள்ளைய அவ்வளவு கேவலமா இல்லையே என் பிள்ளைய தள்ளி விடைக்க என்ன வயிறு எவ்வளவு கொதிச்சிருக்கு நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய தள்ளி விடைக்க என்ன வயிறு எவ்வளவு கொதிச்சிருக்கு
என்ன சார் நீங்கள் இப்படி எல்லாருமே எடுக்கிறீங்க ஒரு தடவை எனக்குரிய தீர்வு தர நாளைக்கு இல்லையம்மா இது வந்து ஒரு ஆள் 2 பேர் போட்டு இது செய்து ஆகாது. நிறைய பேர் போடத்தான் அதுக்குரிய வீடியோக்கள் வைரல் ஆகிக்கலாம். அதுக்குரிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சும்மா சாதாரண ஆக்கள் கதைச்சு ஆகாது. முடிஞ்சால 7 மணி சொன்னா டாக்டர் வந்து நேரடியா இறங்கினா மட்டும்தான் சாத்தியப்படாது. அவையெல்லாம் மாத்தப்புறம்னு சொல்லி நேற்று சொன்னேன். இப்ப மாத்துறதுக்குரிய அடையாளமே இல்ல, உதவி செய்ய வந்த எதுவுமே இல்ல. வந்து நீங்க கழுத்துல உதவி செய்ய வந்த ஊராக்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். இப்ப ஏதோ போய் கேஸ் போட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அரெஸ்ட் பண்ணட்டும். நாங்க சட்டத்துக்கான தான் போனோம். புள்ளையன்ற ரீதியில நாங்க போய் தண்டுறாங்க. நீங்க உங்களோட டாக்டர்கிட்ட கேளுங்க. நான் டாக்டருக்கு வர சொல்றேன். இப்படி பிரச்சனைக்கு வந்து அவர் கூட பிரச்சனை போறவர். நான் சொல்றேன், நீங்க என்ன டாக்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு முடிவு தாங்க ப்ளீஸ் சார். எல்லாமே நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நல்ல ஒரு ஆள். உண்மையிலேயே இப்படியான கட்டாயம் எந்த புருஷனை ரிலீஸ் பண்றதுக்காகவும் என்ன எங்களுக்கு எல்லாம் உதவி எங்கட மக்கள் ஊர் மக்களை காக்குறதுக்காக டாக்டர் அர்ச்சுனா இங்க வரணும். உடனே எங்களுக்குரிய தீர்வு அவர் தரணும். இதுதான் நான் அவருக்கு சொல்றது. மண்டாடி கேட்கிறோம், கெஞ்சி எதிர்பார்க்கிறோம். அவர் வருவார், கட்டாயம் வருவார், கட்டாயம் வருவார் எதிர்பார்க்கிறோம். ஒரு அசம்பாவிதம் நடந்தா உடனே அந்த இடத்துக்கு போறார் டாக்டர். மன்னாருக்கு எல்லாம் பிரச்சனை கூட போனார். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கும் டாக்டர் வருவார் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா டாக்டர் வரணும் கண்டிப்பா. நீங்க எத்தனை பேர் நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டீங்க? மக்கள் சேர்ந்துதானே இப்ப போய் கேட்டிருக்கோம். இப்ப வந்து குறிப்பிட்ட மக்கள் தான் போய் கேட்டிருக்கிறோம். இப்படி இது சாத்தியப்படாம இருந்தா அவ இந்த ஊர்ல இருந்து மாத்தாம இருந்தா இல்ல பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா இது படி மாற்றமே இல்லை. டாக்டர் வந்து உங்களுக்கு இது ஒரு ஏதாவது சொல்யூஷன் பண்ணா விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாத்திர விஷயத்துக்கு செய்யறதுக்கு ஒருத்தரும் முன்னுக்கு வர மாட்டோம். டாக்டர் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த விஷயத்துல எங்க ஊர் மக்கள் எல்லாரும் மாற்றி அமைக்கணும். ஓகேம்மா, நாங்கள் இப்போ இந்த வெள்ள நிவாரண பணி தொடர்பாக நிறைய இடங்களுக்கு அர்ச்சுனா சார்பில் வந்து நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்து உங்களுக்கும் ஏதாவது உதவி செய்யணும்ன்ற ரீதியில் இந்த கட்கோளம் பகுதியில் நிறைய பேருக்கு உதவி செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட 50-60 குடும்பத்துக்கு இப்போ உதவி செய்ய போகிறோம். முதலாவதாக உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். உங்களை அறிந்ததால் சரி, ஓகே. நீங்கள் சாப்பாட்டுக்காக நீங்கள் போய் ஒரு குழந்தைக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. உங்க குழந்தையோட போய் உங்களோட கணவனும் போய் சிலையில் வாடுறார். அதுக்காக எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தாரம். ஓய் பிஸ்கட் இங்கே இன்னொரு ஐங்கரை கொடுத்தோம். அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்க கொடுப்போம். ஓகே அவாக்கு இன்னொரு ஐங்கரை கொடுத்துருங்க. சரி, இது மற்ற ஆக்களுக்கு கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினாங்களா? இந்த குடும்பத்துக்கு 2 குடும்பத்துக்கும் எங்களால் இயன்ற அளவு 2 ஐங்கரும் ஒரு உணவு பொதிகளும் வந்து கொடுத்துருக்கிறோம். டாக்டர் அர்ச்சுனா சார்பில் இந்த உதவியை செய்த லண்டனில் இருக்கிற அண்ணாக்கும் இத்தாலியில் இருக்கிற அண்ணாக்கும் அக்காக்கும் நன்றி. இது உங்களோட கணவனுக்காண்டி ஆர்ப்பாட்டத்தை வந்தவையா?
சரி சரி ஓகே அப்போ 13 பேரும் கொடுங்க தூரத்தில் இருக்கிறோம் சரி சரி ஓகே இதில் 11 இருக்குதானே சரி ஓகே இதை நீங்கள் உரிய கட்ட கொடுத்துடுங்க சரியா ஓகே தேங்க்ஸ் பாய் பாய் டாக்டர் அர்ச்சனா சொல்லுங்க நன்றி கோடாரி கோடியா நன்றி ஓகே நீங்களாக செய்யுங்க